ஹாய், வெல்கம் டு ஜீவஜோதி சேனல். இன்றைக்கி வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த மட்டன் கூட காய்கறி போட்டு செய்கிறது எப்படின்றது. இந்த மட்டனில் காய்கறி கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது ரெண்டையும் போட்டு நம்ம இன்றைக்கி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேஸை ஆன் பண்ணிக்கணும். கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கணும். இப்போது பாருங்கள், எண்ணெய் வந்து ஒரு சின்ன கரண்டி தான், 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். சின்ன கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அடுத்தது பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் மாதிரி. இது பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை இப்போ போட போகிறோம். பூண்டு இஞ்சி பேஸ்ட் ஃபஸ்ட்டு வணக்கிறோம். இப்போ வந்து அடுத்தது இது பாருங்கள், பட்டை ஒரு பீஸு, லவங்கம் ஒரு 5 லவங்கம், சோம்பு ஒரு டீஸ்பூன், அப்புறமா பூ 1, பிரிஞ்சால் இலை ஒரு 4. இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே பாருங்கள். இப்போ எண்ணெயிலே வதங்குது. இதெல்லாம் பாருங்கள், இப்போ எண்ணெயில் வதங்குது. கொஞ்ச நேரம் இது வதங்குறதும் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். 1 கப்பு சின்ன வெங்காயத்தை 1 கப் போட போகிறோம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்குது. பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது தக்காளி போடணும். தக்காளியும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு சின்னதாக இருக்கிற 2 தக்காளி போட்டால் போதும். ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிடணும். பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் எப்படி வதங்குதுன்னு பாருங்கள். எல்லா மசாலாவும் தக்காளி வெங்காயம் இதில் எண்ணெயில் வதங்குது. இப்போ வந்து நம்ம இது வந்து மட்டன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் அது ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பரும் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு இதெல்லாம் போட்டு எண்ணெயிலேயே வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே போட்டு இதெல்லாம் ஒரு வதக்கணும். பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே போட்டு பாருங்கள் எப்படி வதங்குதுன்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வதங்கிட்டு பின்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெஜிடபிள் போடலாம். இந்த வந்து கத்திரிக்காயை நம்ம அறுக்கும்போது அறுத்ததும் உடனே என்ன பண்ணணும், கத்திரிக்காயை தண்ணியில் போட்டுடணும். வெளியே வச்சோம்னா கருப்பாயிடும் கலரு. இப்போ பாருங்கள், இப்படி தண்ணியில் போட்டு வச்சா இது எவ்வளோ நேரம்னாலும் 1 மணி நேரம்னாலும் கெடாமல் இருக்கும். இது காரில் வராமல் இருக்கும், இல்லைன்னா கசப்பு வந்துடும். இது பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் இன்றைக்கி போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு அழகான இது செய்ய போகிறோம், மட்டன். இது பாருங்கள், இப்போது இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயும் இதை போட்டு இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். பாருங்கள், இப்படி கிளறிட்டே இருக்கணும். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த மசாலா வந்து அந்த முருங்கைக்காயிலையும் கத்திரிக்காயிலும் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுங்களேன்னா அப்படியே வேகுது. அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே வெந்துட்டுருக்கு. ஒரு கொஞ்சம் நேரம் தான், நம்ம நிறைய நேரம்லாம் இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், மட்டன் எடுத்து இப்போது நம்ம மட்டன் இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன். இதில் ஒரு சுவரொட்டி இருக்குது, அதையும் இதிலே போட்டுடலாம். அந்த சுவரொட்டி இதிலே போட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த மசாலாவை அப்படியே நல்லா மட்டன் கூட இந்த மசாலாவெல்லாம் போட்டு கலக்கலாம்.
எல்லாம் மட்டன் கூட போட்டு கலக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எப்படி வணங்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வணக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் அப்படியே எண்ணெயிலே. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதை பாருங்கள். வந்து கருவேப்பிலையும் அப்படியே போட்டு விட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும். கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வணங்கட்டோன்னு விட்டுட்டு அப்புறமா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வணங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் வணங்கின பின்னாடி என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுடணும். 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன சொம்பில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். சின்ன சொம்பில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மசாலாவை எல்லாம் சேர்த்து இந்த தண்ணி கூட எல்லாம் ஒரு கிளறி நல்லா. இப்போ வந்து நம்ம ஒரு மட்டன் வந்து எல்லாம் மட்டன் தான், எல்லாம் ஆட்டுக்கறி தான், அதனால் ஒரு 4 விசிலில் வெந்துடும். இப்போ வந்து நம்ம 4 விசில் விடலாம். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு காரம் எல்லாம் சரியாக போச்சு. இப்போ நம்ம வந்து இதை மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு இன்னும் 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4 விசில் இது வந்துருச்சு. 4 விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சு. நம்மளுக்கு இந்த விசில் அடங்கின பின்னாடி இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மேலே கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டுடலாம். பாருங்கள் நம்ம கொத்தமல்லி தலையை அப்படியே நம்ம தூவி விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு கிளறி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, களிக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்குனாலும். பாருங்கள் குழம்பு எப்படி திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். குழம்பு எப்படி திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடலாம். பாருங்க முருங்கைக்காய் எல்லாம் இருக்குது. முருங்கைக்காய் பாருங்கள், முருங்கைக்காய் வெந்துட்டு நல்லா. முருங்கைக்காய் கறி குழம்பு மாதிரியே இருக்குது. கறி வாசனையே வருதுங்க முருங்கைக்காய். பாருங்கள் சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். உட்காந்துட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.